ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சரிகமா MP3 பிளேயரில் சார்ஜ் பின் உடஞ்சிச்சு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் கேட்டிருந்தாரு. அதை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இந்த MP3யில் பார்த்தீங்கன்னா நார்மல் V8 சார்ஜர் பின் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி டைப் சி சார்ஜிங் ஜாக் போட்டு கொடுக்க சொல்லியிருந்தாரு. எப்படி ரெடி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. இதோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம டியூஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த ரப்பர் புஷை கழட்டினா தான் உள்ளே இருக்கிற ஸ்க்ரூவை கழட்ட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூன்னு தான் நினச்சோம். பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் புஷ் போட்டுருக்கிறதுனால ஸ்க்ரூ எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. அதனால் உடச்சிட போகிறீங்க. இந்த ரப்பர் புஷை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணணும். இந்த ரப்பர் புஷை சேஃப்டியாக எடுத்து வச்சுங்க. இதை ஸ்க்ரூ போட்டதுக்கப்புறம் மறுபடியும் போட்டால் ஃபினிஷிங் பக்கவாக இருக்கும். கஸ்டமர் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா உள்ளே ஏதோ ஆடுதுன்னு சொல்லியிருந்தாரு. பார்த்தீங்கன்னா பேட்டரி டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் உள்ள கனெக்டர் பார்த்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக கழட்டுங்க, இல்லைனா கட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா லாக் தான் கொடுத்துருக்காங்க. பொறுமையாக இழுத்திங்கன்னா வந்துடும். இது பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் ஜாக்குக்கும் மதர் போர்டுக்கும் கனெக்ட் பண்ணுற கேபிள். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அந்த ஆண்டனா கேபிளை சால்டரிங் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 3.7 வோல்டேஜ் லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே ஃபிட் பண்ண சொல்லி பார்த்து ஃபிட் பண்ணிக்கணும். 18க்கு ஒரு கனெக்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் தான் இதை ஜாயின் பண்ணணும். மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி இதில் பேட்டரியில் எவ்வளோ வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் 20 வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் பார்த்து வச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.27 வோல்டேஜ் இருக்குது. பேட்டரி நல்லா தான் இருக்குது. பேட்டரி சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி எங்கேருந்து டிஸ்கனெக்ட் ஆகுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கனெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் தான் ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இது லாக் சிஸ்டம் தான். லைட்டாக அழுத்தி லாக் பண்ணாலும் லாக் ஆகிடும். பார்த்தீங்கன்னா பேட்டரி கரெக்டாக லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் பின்னை கழட்டிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் போர்டே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இந்த 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதை கட் ஆகாமல் சால்டரிங் யூஸ் பண்ணி டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் ஸ்க்ரூ நம்ம கழட்டியாச்சு. இப்போ போர்டு டிஸ்கனெக்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட்கான லைனும் USB இன்புட்கான லைனும் சார்ஜிங் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டில் தான் நம்ம இப்போ சார்ஜிங் ஜாக் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் V8 சார்ஜ், அதாவது B டைப் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த கேபிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி சால்டரிங் வச்சுக்குவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்டரிங் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். இந்த பின்னை ரிமூவ் பண்ணி தான் நம்ம டைப் சி சார்ஜிங் ஜாக் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன வோல்ட்டு எவ்வளோ இன்புட்டுன்னு சொல்லிட்டு. சேம் இடத்துல டைப் சி சார்ஜிங் ஜாக் உட்காரதுனால நம்ம பார்த்தீங்கன்னா வேறு இடம் சூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் பவர் பட்டன் பக்கத்தில் நம்ம சால்டரிங் யூஸ் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் ஜாக் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோல்ஸ் போட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சால்டரிங் யூஸ் பண்ணி பக்காவாக ஹோல்ஸ் போடுங்க. எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் போட்டுறாதீங்க. ஸ்மால் ஹோல்ஸாக போட்டு சார்ஜிங் ஜாக்கை ஃபிட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற டைப் சி சார்ஜிங் ஜாக். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஃபிட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா பக்காவான ஃபினிஷிங்கில் ஃபிட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த இடத்துல வேணால் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஜாக் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் பக்கத்தில் ஃபிட் பண்ணியிருக்கேன். இது பார்க்கறது கொஞ்சம் லுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எது ப்ளஸ் எது மைனஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிமீட்டரில் எது வோல்டேஜ் செட் பண்ணிக்கலாம். சார்ஜிங் ஜாக் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜ் ஜாக் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ் பார்த்து கரெக்டாக வைங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடுக்கு தான் ப்ளஸ்ஸு. இப்போ மடித்து வரோம் பாருங்கள். இதுதான் பாசிட்டிவ். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அவுட்புட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 வோல்டேஜ் வருது. எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக சுரண்டிக்கலாம். டேரெக்டாக நம்ம சால்டரிங் வச்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஒரு எனாமல் பேஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சால்டரிங் பிடிக்காது. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு சுரண்டிக்கிறேன். இப்போ சால்டரிங் பண்ணிங்கன்னா பக்காவாக பிடிக்கும். பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணி சால்டரிங் பண்ணிக்கலாம். முதல்ல சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சால்டரிங் பண்ணினா பக்காவாக ஃபிட் ஆகுது. அதாவது அதில் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஒயர் யூஸ் பண்ணி சால்டரிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பொறுமையாக பண்ணுங்கள். அது இல்லைனா உள்ளே இருந்து ஒயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட் ஆகிட்டு வந்துடும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பாஸ் நெகட்டிவ், அதாவது ரெட் கலர் ஒயர் ஒன்றும் பிளாக் கலர் ஒயர் ஒன்றும் ஜாயினில் இருக்க மாதிரி ஒயர் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா கட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பிடிங்க வராமல் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ஸ்லீவ் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பியை கட் பண்ணிவிட்டு ஹீட் ஸ்லீவ் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஹீட் ஸ்லீவ் போடுறது மூலமாக பாசிட்டிவ் நெகட்டிவ் ஒன்றா டச் ஆகாமல் ஷார்ட் ஆகாமல் இருக்குது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணுறது பண்ணாது உங்கள் விருப்பம். போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீட் ஸ்லீவ் கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ மெல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் சால்டரிங் யூஸ் பண்ணி மெல்ட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி மெல்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. லைட்டாக அது மேலே வச்சு அழுத்திங்கனாலே மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு சார்ஜிங் ஜாக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் வோல்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கனெக்டர் போர்டில் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒயர் அசிங்கமாக இருக்காமல் உள்ளே வச்சு இழுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓரமாக அழுத்தி லைட்டாக இழுத்துட்டு வந்தீங்கன்னா ஃபினிஷிங் பக்கவாக இருக்கும். நம்ம சால்டரிங் பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கமா செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டிருக்கோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக ஒயரில் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆகும், நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகும். செக் பண்ணும்போது 5 வோல்டேஜ் கரெக்டாக வருது. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் அவுட்புட் வோல்டேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு சார்ஜிங் போர்டில் கனெக்ட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இப்போ சார்ஜிங் போர்டில் 5 வோல்டேஜ் எங்கே வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதான் இந்த சார்ஜ் பின். இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் கொடுத்துருக்கூடாது. அது பார்த்தீங்கன்னா USB அவுட்புட்கான லைன். இதில் பார்த்தீங்கன்னா 5 வோல்டேஜ் அவுட்புட் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா இன்புட் தான் கொடுக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இன்னுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 5 வோல்ட் DC, அதாவது டீன் போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் தான் நம்ம 5 வோல்ட்டை கொடுக்கணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா GND, அதாவது கிரவுண்ட் சப்ளை கொடுக்கணும்.
இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த 5 வோல்ட் இன்ல சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 டச் ஆகாமல் சால்ட்ரிங் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் போர்டை மதர் போர்டாக கூட கனெக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா கனெக்ட் லாக் டைப் தான். நமக்கு லைட்டை அழுத்தி கனெக்ட் பண்ணாலே கனெக்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. சார்ஜ் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பக்காவாக லைட் எரியுது. சார்ஜிங்கும் ப்ராப்பராக சார்ஜ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போர்டு எந்த இடத்துல கழட்டணுமோ அதே இடத்துல கரெக்டாக ஃபிட் பண்ணி அதுக்கான ஸ்க்ரூவை மாட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. 2 ஸ்க்ரூ நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் 2 ஸ்க்ரூவும் போடாமல் விட்டிங்கன்னா யூஎஸ்பி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்டு உள்ளே அழுத்தின்னு போயிடும். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 2 ஸ்க்ரூவும் பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. இந்த பேட்டரி ஓப்பன் ஆகிருந்தது பார்த்தீங்கன்னா அதுக்கான ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எம்சில் போட்டு கரெக்டாக ஒட்டிக்கலாம். அப்போ தான் ஆடாமல் இருக்கும், கழண்டின்னு வராமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 6 ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க. நம்ம 6 ஸ்க்ரூவும் கரெக்டாக போட்டு டைட் பண்ணிக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் புஷ் கழட்டி வச்சுருந்தீங்களா, அதை போட்டிங்கன்னா கரெக்டான ஃபினிஷிங் வந்துடும். பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண மாதிரியும் தெரியாது, ஒர்க் பண்ண மாதிரியும் தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எல்லா ஒர்க்கும் ஃபினிஷ் பண்ணது அப்புறம் ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஜாக்கில் சார்ஜிங் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக சார்ஜ் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் உடனே க்ரீன் லைட் எரியும். இப்போ ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ண உடனே கரெக்டாக ஆன் ஆகுது. ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. சார்ஜிங் ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.